தோழர்களே, நான் தான் அனுமன். நான் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்ததற்கான பயணப்படிக்கு விண்ணப்பித்தேன். ஆனால் எனது பயணப்படியை ஒரு ஆடிட்டர் ரத்து செய்துள்ளார். சரி, கடைசியா எப்படி அந்த பயணப்படி வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க. இது தமிழ் ஸ்டோரிஸ் படித்ததில் பிடித்தது ஃப்ரம் இந்து. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்தா எனக்கு நேர்ந்த அநீதி எல்லோருக்கும் புரியும். இப்படிக்கு அனுமன். படித்ததில் பிடித்தது. நான் என் நண்பரது வீட்டு திருமணத்திற்கு சென்றபோது அங்கு ஓர் ஆடிட்டரும் வந்திருந்தார். அவரது வேடிக்கையான பேச்சில் மயங்கி அவரை சுற்றி ஒரே கூட்டமாக இருந்தது. நானும் அருகில் சென்று கவனித்தேன். அவர் சொல்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். பெஸ்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ண genreviews.online செக் பண்ணுங்க. ஆடிட்டர் கூறியது, எங்க ப்ரொஃபஷன் ஒரு பவர்ஃபுல்லானது. எங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். வேடிக்கைக்காக எங்கள் ஆடிட்டர் வட்டத்தில் உலவும் ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ராமாயணத்தில் இந்திரஜித்தன் பானத்தால் அடிபட்டு கிடக்கிறார் லக்ஷ்மணன். அவரை காப்பாற்ற சஞ்சீவி மூலியை கொண்டு வரும்படி அனுமன் பயணிக்கப்படுகிறான். அனுமன் சஞ்சீவி மூலிகையை தேடி தேடி சலித்து போய் சஞ்சீவி மலையையே பெயர்த்தெடுத்துக் கொண்டு வருகிறார். லக்ஷ்மணன் பிழைத்துக் கொள்கிறார். யுத்தம் முடிவடைகிறது. அனைவரும் அயோத்திக்கு திரும்புகின்றனர். அயோத்தி திரும்பிய அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்ததற்கான பயணப்படிக்கு விண்ணப்பிக்கிறார். ஆனால் அவரது பயணப்படி மறுக்கப்படுகிறது. அக்கவுண்டில் சுற்றி காட்டிய விவரம். அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரும் பயணத்திற்கு முறைப்படி அயோத்தி அரசரது அனுமதியை பெறவில்லை. அனுமன் ஒரு 4th கிரேடு ஆபீசர், எனவே அவருக்கு வான்வழி பயணம் அனுமதி இல்லை. சஞ்சீவ பர்வதத்துடன் அனுமன் வந்தது. எக்ஸஸ் லக்கேஜ் இஸ் நாட் அலவுட். மேற்கண்ட காரணங்களுக்காக அனுமனின் பயணப்படி மறுக்கப்படுகிறது என்று எழுதிய ஆடிட்டரின் குறிப்பை படித்த அயோத்தி மன்னன் உடனே அனுமனை வரச் சொல்கிறார். அனுமனிடம் இது குறித்து சொல்ல அனுமனும் கவலை கொள்கிறார். எஜமானரே, நீங்கள் இட்ட பணியை செய்யத்தானே பயணித்தேன். அதற்கு கூட பயணப்படி கிடையாதா என புலம்பிய அனுமனை தேற்றிய ராமர் கோப்பில் ரீ எக்ஸாமின் என எழுதி அரண்மனை ஆடிட்டருக்கு திரும்பி அனுப்புகிறார். கூடவே அனுமனுக்கு ஆடிட்டரை நேரில் ஒருமுறை சந்திக்கும்படியும் அறிவுறுத்துகிறார். கவலையுடன் சென்ற அனுமன் ஆடிட்டரை சென்று பேசி பார்க்கிறார். ஆனால் பயணப்படி கிட்டுவதாக இல்லை. இறுதியில் அனுமன், இதோ பார், இந்த பயணப்படியை நீ எனக்கு கிடைக்கும்படி செய்தாயானால் உனக்கு நான் அதில் 20% பங்களிக்கிறேன் என சொன்னவுடன் சற்று யோசித்த பிறகு, சரி நீ போ, உனது பயணப்படி உனக்கு விரைவில் கிட்டும் என்று பதில் வந்தது. அதன் பிறகு 2 நாளில் அனுமனின் பயணப்படி சாங்ஷன் ஆகி அவருக்கு கிடைத்தது. ஆச்சரியத்துடன் அனுமன் அந்த கோப்பையை பார்த்தபோது அதே ஆடிட்டர் அவர் எழுதிய குறிகளுக்கு அவரே கிளாரிபிகேஷன் எழுதி பயணப்படியை சாங்ஷன் செய்திருக்கிறார். அந்த கிளாரிபிகேஷன்ஸ்: அனுமன் அன்றைய அயோத்தி மன்னனாகிய பரதனின் அனுமதியை பெறாவிட்டாலும் தற்போதைய மன்னனாகிய ராமனின் அனுமதியை பெற்றே பயணித்ததால் அவரது பயணம் அனுமதிக்கப்பட்ட பயணமாகிறது.
அனுமன் 4th கிரேடு ஆபீசர் என்றாலும் அவசர நிமித்தம் காரணமாக பயணித்ததால் அவருக்கு வான்வழி பயணத்திற்கான அனுமதி அளிக்கப்படுகிறது. அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர பயணித்தாலும் தவறான மூலிகையை கொண்டு வந்திருந்தால் மீண்டும் பயணிக்க வேண்டியிருக்கும். எனவே சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததினால் மற்றொரு முறை செல்ல வேண்டிய அதிகப்படியான பயணமும் செலவும் மிச்சமாவதால் இந்த எக்ஸஸ் லக்கேஜ் அனுமதிக்கப்படுகிறது என்று கதையை நண்பர் சொல்ல அங்கு கூடியிருந்தோரெல்லாம் சிரித்து மகிழ்ந்தனர். இது நகைச்சுவையாக இருந்தாலும் அரசு அலுவலகங்களில் இதுதான் நடைமுறை. கவர்மெண்ட் ரூல்ஸ் தேவைக்கு தகுந்தவாறு வளையும். ஃப்ரம் FB.